60 வயசு கடக்கிறதே பெரிய சவால்பா அப்படின்னு நினைக்கிற இந்த காலகட்டத்துல 100 வயசு கடந்த ஒரு பாட்டிக்கு அவங்களுடைய பசங்களும் பேர பசங்களும் கொல்லு பேர பசங்களும் அந்த ஊரே ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்காங்க. இந்த சம்பவம் பலரையும் நெகிழ்ச்சியடைய செஞ்சிருக்கு. இல்லாம 100 வயசு வரைக்கும் சந்தோஷமா வாழ்றதுக்கான ரகசியமும் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ராமநாதபுரம் மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் பக்கத்துல இருக்கிற காளிகா தேவி அப்படின்ற அம்மன் கோவில் தெருவுல வசிச்சுட்டு வரவங்க தான் பாப்பம்மாள். இவங்க 1924ஆம் ஆண்டு பிறந்திருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே இவங்க ரொம்ப சுறுசுறுப்பாவும் மகிழ்ச்சியாவும் இருந்திருக்காங்களா. அது கூடவே இவங்க கம்பு, கேழ்வரகு, சோளம், குதிரைவாலி, மட்டை அரிசி இந்த மாதிரியான சத்துள்ள உணவுகளை தான் அப்போ இருந்து இப்ப வரைக்கும் சாப்பிட்டு இருக்காங்களாம். இதனாலதான் இவங்க இந்த 100 வயசு வரைக்கும் நோய் நொடி இல்லாம சந்தோஷமா வாழ்றதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இவங்களுக்கு 6 பெண் குழந்தைகளும் 2 ஆண் குழந்தைகளும் இருந்திருக்காங்க. அது கூடவே சுமார் 60க்கும் மேற்பட்ட பேரன் பேத்திகளும் கொள்ளு பேரன் பேத்திகளும் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஊரே கண்ணு பற்ற அளவுக்கு இவங்களோட உறவுகள் அவ்வளோ இணைப்போடு இருந்திருக்கு. பாப்பம்மாள் பாட்டிக்கு 100 வயசு அடைஞ்சிருச்சுல. சோ இது மகிழ்ச்சியா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய குடும்பத்தினர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, திடீர்னு ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பாப்பம்மாள் பாட்டிய பார்க்க வந்திருக்காங்க. கூடவே பாப்பம்மாள் பாட்டியோடைய இந்த 100 வயசு விழாவை கொண்டாடணும் அப்படின்றதுக்காக புதிய ரூபாய் நோட்டுகளை, தாள்களை மாலையா பாட்டிக்கு அணிவிச்சிருக்காங்க. கூடவே பூ மாலைகளும் அணிவிச்சு சால்வைகளும் அணிவிச்சிருக்காங்க. சோ குடும்பத்தினர் எல்லாருமே சந்தோஷமா பாட்டியோடைய 100வது பிறந்த நாளை கொண்டாடி இருக்காங்க. இந்த ஒரு சந்தோஷமான தருணத்தை அந்த தெருவுல இருக்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கொண்டாடி இருக்காங்களாம். கூடவே அந்த குடும்பத்தினர் மதுரை, பரமக்குடி, காரைக்கால், அதுக்கப்புறமா இந்த மாதிரி பல பகுதிகளில் இருந்து பாட்டியோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு வந்திருக்காங்க. இந்த விஷயம் ராமநாதபுரம் மாவட்டத்துல பெரும் நிகழ்ச்சி ஏற்படுத்தினதோட பாட்டியோட 100வது நாள் கொண்டாட்டத்தை அந்த ஊரே சேர்ந்து கொண்டாடினது பலரையும் சந்தோஷ வெள்ளத்தை ஆழ்த்திருக்கு.